ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள், அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் எல்லாம் காத்திருக்கு அப்படின்ற சர்ப்ரைஸான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமது ராசிக்கு மட்டும்தான் பார்க்க இருக்கிறோம். அதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக அது அமையும். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏற்கனவே ஆதரவு தரும் அன்பர்களுக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 10ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மேசராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 11ஆம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில செவ்வாய், சுக்கிரன், சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது மேசராசி அன்பர்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. வெவ்வேறு வகையில் உங்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு பாதைகள் இன்றைய தினம் புலப்படும். செல்வ செழிப்பான ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. பண வரவுகள் தாராளமாக வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. வியாபார ரீதியாக நல்ல அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. வியாபாரம் மூலமாக தன லாபம் அதிகரிக்கும். உங்கள் வியாபாரத்தை பெரிய அளவுக்கு நீங்கள் விரிவாக்கம் செய்ய முடியுங்க. சின்னதாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசாக மாற்றுறது அல்லது புதுசாக பிரான்ச் எல்லாம் ஓப்பன் பண்ணுறது, தமிழ்நாடு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறத கூட இப்போ நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி விரிவாக்கம் செய்யமான அனைத்து விதமான முயற்சிகளும் இன்னைக்கு சூப்பராக உங்களுக்கு கை கொடுங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு வாசகத்தை வந்து தட்டும். ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்றத பொறுத்து உங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக அமையும். நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நண்பர்களுடைய உதவிகளை நீங்கள் தாராளமாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாங்க. அலுவலக பணிகளை நீங்கள் மிக மிக சூப்பராக, ரொம்ப வேகமாக, துரிதமாக, பர்ஃபெக்டாக முடிப்பீங்க. அதன் மூலமாக திடீர் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்களுக்கு கெத்தான ஒரு நல்ல சூழ்நிலை அலுவலக பணியில் இருக்கிறது. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கிறதுனால அதன் மூலமாக நிம்மதி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மனமும் அமைதியாக இருக்கும். உங்களது தம்பி மூலமாக, இளைய சகோதரர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்க மூலமாக நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதனால உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனதிற்கு ஆசைப்பட்ட விரும்பிய பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி அதன் மூலமாக ஆனந்தப்படக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. அதனால உங்களுக்கு வெவ்வேறு வகையில் மன திருப்தி ஏற்படும். நீங்கள் வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு விவேகம் கண்டிப்பாக தேவைங்க. குறிப்பாக உங்கள் வாடிக்கையாளர் கூட நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் நிதானித்து விவேகம் நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து ஏதாவது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே உருவாங்க. அதன் மூலமாக நீங்கள் கலகலப்பான நல்ல சூழலை உருவாக்கி கொள்ள முடியும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நிறைய ஆசைகள் புதிதாக உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆசை இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை கொண்டு வந்து தருவதாக வாய்ப்புகளை உருவாக்கி தரும். ஆனால் பேராசைப்படக்கூடாதுங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இன்றைய தினம் புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கிறதுனால உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்குங்க. கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டுமல்ல, உங்கள் உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், உங்களது அண்டை வீட்டார் முதற்கொண்டு எல்லாத்துக்கூடயும் நீங்கள் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது உங்களுக்கு நல்லது. அதன் மூலமாக தான் நீங்கள் சிறப்பான ஒரு நல்ல பலன்களை பெற முடியும். மறந்துடாதீங்க. கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகளால் நீங்கள் சிக்கி தவிக்கிறீங்க அப்படின்னா பார்வை தொடர்பான எல்லா விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் உங்களை விட்டு ஓடக்கூடிய யோகம் இருக்குங்க. கண் பார்வை தெளிவாக மாறும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் வந்து சிறப்பான கண் பார்வை பெறுவதனால உங்களுக்கு ஒரு மனதில் கான்ஃபிடென்ட் புதிதாக உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் பர்சனாலிட்டியை நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் சீரியஸாக இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். அது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்கள் உங்கள் காதலரை தொடர்பு கொண்டு அவருடன் நீங்கள் அதிக நேரம் தொலைபேசியிலாவது பேசணுங்க. அதன் மூலமாக தான் ரொமான்ஸ் உணர்வுகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். ஸோ உங்கள் காதலருடன் முடிந்தால் நீங்கள் தான் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது நீங்கள் சிறப்பான நல்ல காதல் ரொமான்ஸ் உணர்வுகளை பெறுவதற்கான வழிமுறையாக அமையும். அற்புதமான ஒரு நாளுங்க. சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க. எனவே காதலருடன் நீங்கள் நேரத்தை செலவிட்டு இந்த தினம் புதிதாக ரொமான்ஸ் உணர்வுகளை ஒரு நாள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு லவ்வபிள் நாளாக உங்களுக்கு மாறும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள்.
இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படலாங்க. ஆனால் நாளோட முடிவில் நீங்கள் வந்து பணத்தை கண்டிப்பாக பெற முடியும். நீங்கள் கடுமையாக உழைத்து நீங்கள் அதிகமான பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. உங்கள் உழைப்புக்கேற்ப பண வரவுகள் தாராளமாக வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னா அதுக்காக உதவிகள் வந்து உங்கள் வீட்டு குழந்தைகள் வந்து செய்து தருவாங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு நல்ல உதவிகரமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. சிறப்பான ஒரு நாள். எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் கண்டு பயந்து ஓடக்கூடாதுங்க. சிறப்பாக எந்த சூழலையும் நீங்கள் எதிர்த்து நின்று நீங்கள் சிறப்பாக நீங்கள் அதை போராடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல நன்மைகளை கண்டிப்பாக பெற முடியும். பயந்து ஓடினீங்கன்னா மோசமான ஒரு விளைவாக அது உங்களை பின்தொடர்ந்து வந்து விடுங்க. அதனால பிரச்சனைகளை கண்டால் நீங்கள் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் துணிந்து மேற்கொள்ளலாம். திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இனிமையான நல்ல தகவல் வந்து சேரும். அதன் மூலமாக இன்றைய நாள் இன்னும் இனிமையாக மாறுங்க. நீங்கள் வந்து ஒரு மரத்தினுடைய நிழலில் உட்காந்து தூங்கினா எப்படி உங்களுக்கு வந்து நல்ல சந்தோஷம் கிடைக்குமோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும். அந்த அளவு நல்ல ஒரு இனிமையான ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க. உங்களது வாழ்க்கையை பற்றி நீங்கள் நெருக்கமாக அறிந்து கொள்ள முடியும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நமது மேஷராசி என்பவர்களுக்கு ப்ளூ கலர் லக்கியஸ்ட் கலராக அமைங்க. மேலும் நம்பர் 8 இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மேஷராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் வாடிக்கையாளர்களோட கஸ்டமர் கூட பேசும்போது கொஞ்சம் விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. வியாபார வாழ்க்கையில் விவேகம் கண்டிப்பாக தேவை. அதன் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான வியாபார வாழ்க்கையை நீங்கள் பெற முடியும். நல்ல ஒரு சிறப்பான நல்ல எதிர்காலத்தையும் உருவாக்கி கொள்ள முடியுங்க. குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் இன்னைக்கு அனுபவிக்க முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள், அற்புதமான ஒரு இன்பமான ஒரு நாளாக இந்த தினம் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கலகலப்பாக இருக்க முடியும். பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகமாகிறதுனால உங்களுக்கு நட்பு வட்டாரம் மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க. மனதிற்கு ஆசைப்பட்ட புதிய பொருட்களை உங்களால் வாங்க முடியுங்கிறதுனால அதன் மூலமாக நிம்மதி கிடைக்குங்க. ஆனந்தமான ஒரு நாள், பொருட்சேர்க்கை ஏற்படும். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு உள்ள அளவில் கொஞ்சம் ஆசைகள் அதிகமாகவே இருக்குங்க. ஆனால் எந்த ஒரு ஆசையும் வந்து நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அதுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் கூடயும் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ஐசைட்டில் கண் பார்வையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள், அது கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.